இது அமெரிக்காவுடைய டேக்ஸ் டெரரிசம். அப்படிதான் புரிஞ்சுக்கணும் இல்லையா? ஆமாம், அமெரிக்காவுடைய டேக்ஸ் டெரரிசம் மூலமாக அதிபர் ட்ரம்ப் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் பாலிசி என்ற பாலிசியை வைத்துக்கொண்டு அவர் மற்ற நாடுகளை மிரட்டி கொண்டிருக்கிறார். வர்த்தகம் பண்ணக்கூடிய நாடுகளை ஏற்றுமதி டாரிஃபை கூட்டி இந்தியா தான் அதிகமாக டாரிஃப் வசூலிக்கிறது என்று சொல்லி இந்தியாவினுடைய வரி வருவாய் வந்து அமெரிக்கா மேலே அதிகமாக விதிக்கிறது என்று சொல்லி முதல்ல டாரிஃபை கூட்டினார், 25% கூட்டினார். அப்போ இந்த 50% வரி விதிப்பு தாங்கக்கூடிய நிலையில் இந்தியா இருக்கா? மற்ற நாடுகளுடைய பொருட்கள் குறைவாக இருக்கும், இந்தியாவுடைய பொருள் அதே பொருள் அதிகமாக இருக்கும். அப்போ இந்திய பொருட்களை வாங்கக்கூடிய டிமாண்டு குறையும், மக்கள் வாங்க மாட்டாங்க. உள்ளபடி நுகர்வோர்கள் அதை விரும்ப மாட்டாங்களே, இவ்வளோ பணம் கொடுத்து வாங்கணுமான்னு யோசிப்பாங்க. சரி, அப்போ டிமாண்டு குறைஞ்சினா என்ன ஆகும்? இங்கே சப்ளை குறையும், ப்ரொடக்ஷன் குறையும். ப்ரொடக்ஷன் குறைஞ்சினா என்ன ஆகும்? ஜாப் லாஸ் ஏற்படும், வேலை வாய்ப்பு குறையும், கம்பெனியில் மூடும். 25% ஏற்றுமதி இழப்பு ஏற்பட்டால் சரி, இந்தியாவிற்கு எவ்வளவு இழப்பு ஏற்படும் தெரியுமா? கிட்டத்தட்ட $20 பில்லியன் இழப்பு. 75% இழப்பு ஏற்பட்டால் கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி காலி. திருப்பூர் மட்டும் 40,000 கோடிக்கு ஏற்றுமதியை பண்ணுது. திருப்பூர் மட்டும் அதுல 12,000 கோடி அமெரிக்காவுக்கு மட்டும் பண்ணுது, 30% அமெரிக்காவுக்கு மட்டும் பண்ணுது. அப்ப அது லாஸ் ஆகுதா? இப்படியெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட எக்ஸ்போர்ட் லாஸ் மட்டும் 4,800 8,400 கோடி. இதில் மட்டும் எக்ஸ்போர்ட் லாஸ். தமிழ்நாடு வந்து 15% ஆஃப் இந்தியாஸ் இன்ஜினியரிங் எக்ஸ்போர்ட் தமிழ்நாடு பண்ணுது. சரி, இந்தியாவிலேயே 15% தமிழ்நாடு எக்ஸ்போர்ட் பண்ணுது. சரி, அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு யுஎஸ்ஆல் ஏற்படக்கூடிய இழப்பு 24,000 கோடி. இதுக்கான நடவடிக்கை எடுக்கும். முதலமைச்சர் ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு சார். முதலமைச்சர் கோரிக்கை வச்சிருக்காரு. முதலமைச்சர் கோரிக்கையை ஏற்றுக்குவார். அவரு என்ன எதிர்பார்க்கலாம் சார்? இந்த நிலைமை எப்படி கையாள்வார் நினைக்கிறேன்? ஒன்றும் பண்ண முடியாது. 7 இருப்பாங்க, பதில் சொல்ல மாட்டாங்க. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைக்கு நம்மோடு நேர்காணல் எழுந்திருப்பவர் முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு அப்துல் கலாம் அவர்களுடைய சிறப்பு உதவி ஆய்வாளர் திரு பொன்ராஜ் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். பெரிய அளவுல ஒரு பாதிப்பை ஏற்படுத்திருக்கு அப்படின்றத இப்ப தமிழ்நாடும் உணர ஆரம்பிச்சிருக்கு. இந்த வரி விதிப்பு கிட்டத்தட்ட இன்னும் என்னென்ன பாதிப்பெல்லாம் ஏற்பட இருக்குன்னு சார் நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்? இல்லை இது முடிஞ்சிடுமா? இந்திய அரசு தான் முயற்சி பண்ணணும். இது அமெரிக்காவுடைய டேக்ஸ் டெரரிசம். அப்படிதான் புரிஞ்சுக்கணும் இல்லையா? ஆமாம், அமெரிக்காவுடைய டேக்ஸ் டெரரிசம் மூலமாக அதிபர் ட்ரம்ப் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் பாலிசி என்ற பாலிசியை வைத்துக்கொண்டு அவர் மற்ற நாடுகளை மிரட்டி கொண்டிருக்கிறார். முதல்ல அந்த பாலிசி நல்லதா சார்? அமெரிக்கர்களுக்கு முன்னுரிமை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவுக்கு முன்னுரிமை, அமெரிக்காவுக்கு முன்னுரிமை. அவருக்கு பிரசிடென்ட்டாக ஒரு கண்ட்ரியை அவர் முன்னுரிமை கொடுக்குறாரு. பட் அமெரிக்காவை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய எக்கானமி, அமெரிக்காவின் இறக்குமதியை நம்பி இருக்கக்கூடிய நாடுகள் இதனால் பாதிக்கப்படும். சரி, அமெரிக்காவை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய நாடுகள் இதனால் பாதிக்கப்படும். அப்போ அது மட்டும் இல்லாமல் நீ ரஷ்யாவில் வாங்கக்கூடாது, எனக்கு எதிரான நாடுகளுக்கு நீ வாங்கக்கூடாது என்று கண்டிஷன் வேற போடுறாரு. ரஷ்யாவும் இந்தியாவும் லாங் அசோசியேஷன். சுதந்திரம் வாங்கிறதுக்கு முன்னாலிருந்தே இந்தியாவும் ரஷ்யாவும் அசோசியேஷனாக இருந்துச்சு. சுதந்திரம் வாங்கின பிறகு யுஎஸ்எஸ்ஆராக இருந்தபோது அது பிரிஞ்சு ரஷ்யாவாக மாறின பொழுது தொடர்ந்து இந்தியாவும் ரஷ்யாவும் ஒரு நல்ல சூழலில் நீண்ட நெடிய உறவு இருக்கு இல்லையா? உறவுகள். அது வந்து நியூக்ளியர் ரியாக்டராக இருக்கட்டும், சரி, அடுத்து வந்து டிஃபென்ஸ் இம்போர்ட்டாக இருக்கட்டும், ஃபைட்டர் ஜெட் ஏர்கிராஃப்டாக இருக்கட்டும், மிக்-21 சுகாய் 30 வரைக்கும் ரஷ்யாவுடைய டெக்னாலஜி இந்தியாவுக்கு பயன்படுது. இப்போ வாங்கின S-400 வரைக்கும் ரஷ்யாட்ட தான் வாங்கியிருக்காங்க. பிரம்மோஸ் இந்தியா ரஷ்யா கூட்டு தயாரிப்பு, அப்துல் கலாம் உருவாக்கின கூட்டு தயாரிப்பு பிரம்மோஸ். உலகத்திலே சூப்பர்சானிக் குரூஸ் மிசைல் பிரம்மோஸ் தான். இப்படியெல்லாம் நம்மளுக்கும் ரஷ்யாவுக்கும் உறவு இருக்கு.
இந்த அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே நடக்கக்கூடிய இந்த போட்டியில் உலக நாடுகளுக்கு மத்தியில் அமெரிக்கா ஒரு பொருளாதார வல்லரசாக ஆயுத வல்லரசாக தன்னை நிலைநிறுத்திக் கொள்ளக்கூடிய இந்த போட்டியில் இன்றைக்கு ட்ரம்ப் அவர்கள் போரை நிறுத்தி அமைதியை கொண்டு வரக்கூடிய புனிதர் வேடம் தரித்திருக்கிறார். அவருக்கு நோபல் பிரைஸுக்காக இன்றைக்கு அவரது பெயர்கள் பரிந்துரைக்கப்படுகிறது. போரை நிறுத்தினார், இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தினார், அது ஒன்று தான் நிறுத்தினார். ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்த முயற்சி பண்ணார், நடந்துட்டு இருக்கு. சரி. இஸ்ரேல் ஈரான் போரை நிறுத்தினார், இஸ்ரேல் ஈரான் போரை நிறுத்தினார். இப்படி போரை நிறுத்தி இதன் மூலமாக நோபல் பரிசுக்காக அவர் பெயர் பரிந்துரைக்கப்பட வேண்டும் என்று இருக்கிறார் ஒரு சைடு. சரி. ஒரு சைடு அமெரிக்கா ஃபர்ஸ்ட் பாலிசி கொண்டு எதுவும் அமெரிக்கர்களுக்கு முன்னுரிமை, வேலைவாய்ப்பில் அமெரிக்கர்களுக்கு முன்னுரிமை, சரி, தொழிலில் அமெரிக்காவிற்கு முன்னுரிமை, சரி, பிசினஸ்ல அமெரிக்காவிற்கு முன்னுரிமை, சரி, வர்த்தகத்திலும் அமெரிக்காவில் முன்னுரிமை, உற்பத்தியில் அமெரிக்காவில் முன்னுரிமை, இப்படி எல்லாம் முன்னுரிமை. அது தப்பு இல்லை, அந்த நாட்டை ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறது தப்பு இல்லை. சரி. பட் ஆனால் வர்த்தகம் பண்ணக்கூடிய நாடுகளை ஏற்றுமதி டாரிஃபை கூட்டி இந்தியா தான் அதிகமாக டாரிஃப் வசூலிக்கிறது என்று சொல்லி இந்தியாவினுடைய வரி வருவாய் அமெரிக்கா மேலே அதிகமாக விதிக்கிறது என்று சொல்லி முதல்ல டாரிஃபை கூட்டினார், 25% கூட்டினார். ரஷ்யாவோட நீ ஆயுதம் வாங்காத, பெட்ரோல் வாங்க, விமானம் வாங்காத, ஆயில் வாங்காத என்று சொல்லி திரும்ப ஒரு 25% கூட்டிட்டார். அப்போ இந்த 50% வரி விதிப்பு தாங்கக்கூடிய நிலையில் இந்தியா இருக்கா அப்படின்ற கேள்விக்குறி என்ற கேள்விக்குறி. ஏற்கனவே இது மாதிரி நம்ம இந்தியாவுக்கு வரி விதிப்பு டாரிஃப் சாங்ஷன் நடந்திருக்கு. அப்துல் கலாம் வாஜ்பாய் நரசிம்மராவ் உதவியின் பேரில் இந்தியாவை அணுசக்தி வல்லமை பெற்ற நாடாக மாற்றிய பொழுது இந்தியாவோட பொருளாதார தடை விதிக்கப்பட்டது, டெக்னாலஜிக்கல் சாங்ஷன் விதிக்கப்பட்டது, தொழில்நுட்ப தடை விதிக்கப்பட்டது. சரி, பொருளாதாரம் பண்ண மாட்டோம், தொழில்நுட்ப தடை. அந்த தடையை மீறி இந்தியா நின்றது. அந்த தடையை மீறி நின்றுச்சு. 1996-98 உலக குளோபல் ஃபினான்சியல் கிரைசிஸ் நடந்தபோது இந்தியா மன்மோகன் சிங் ஆண்டு கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த தடையை வெற்றிகரமாக சமாளித்தவர் மன்மோகன் சிங். சரி. எப்படி சமாளித்தார்? மக்களது சேவிங்ஸ் தான் மிகப்பெரிய பலமாக இருந்தது. சரி. வங்கியில் மக்களது சேமிப்பு இந்தியாவை காத்தது. இந்தியாவினுடைய வங்கி வெளிநாட்டினுடைய அசட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகாமல் இருந்தது. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய வெளிநாட்டவர்களுடைய அசட்டு அதுக்கு எக்ஸ்போஸ் ஆகாமல் இருந்தது. நம்ம இந்திய வங்கி சிஸ்டத்தை பாதிக்காமல் இருந்தது. சரி. அங்கெல்லாம் சப்ரைம் கிரைசிஸ் வந்தது. சரி. வீடுகள்லாம் உடனடியாக ஏலம் போட்டாங்க, எல்லாம் பண்ணாங்க, ரியல் எஸ்டேட் விழுந்தது. இதனால் அங்கே இருக்கக்கூடிய அசட்டெல்லாம் தரைமட்டமானது. ஆனால் அன்றைக்கு இந்தியன் பேங்க்ஸ் ஆர் சானிடைஸ்ட். அப்போ வெளிநாட்டு முதலுக்கு எக்ஸ்போஸ் ஆகாமல் இருந்ததுனால நம்ம தப்பிச்சோம். 2. 3வது, அதிகமான டிமாண்டை கிரியேட் பண்ணார் மன்மோகன் சிங். மக்கள் மத்தியில் டிமாண்டை, ஜாப், எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது டேக்ஸை குறைச்சார். டேக்ஸை குறைச்சதுனால வாங்கும் சக்தி அதிகரித்தது. வாங்கும் சக்தி அதிகரிச்சதுனால உற்பத்தி கூடுச்சு. உற்பத்தி கூடினதுனால இங்கே பொருளாதாரம் மீண்டெழுந்தது. உலகத்தினுடைய ஃபினான்ஷியல் கிரைசிஸை மேனேஜ் பண்ணார் மன்மோகன் சிங். ஓரளவுக்கு பணப்புழக்கம் இருந்தது, அதை புரிஞ்சுக்கலாம், மேனேஜ் பண்ணார். இன்றைக்கு அந்த நிலைமை இருக்கா இந்தியாவில்? 50% டாரிஃப். இந்த 50% டாரிஃப் விழுந்ததுனால இந்தியாவை எப்படி பாதிக்கும் அப்படின்னு மட்டும் பாருங்கள். அதாவது ஒட்டுமொத்தமாக சரி நம்மளது 50% இம்பேக்ட் டாரிஃப் இருந்துச்சுன்னா, அதாவது இது வரைக்கும் நம்ம 80 பில்லியன் அளவிற்கு அமெரிக்காவோட வர்த்தகம் பண்ணுறோம். $80 பில்லியன் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? பண்ணிட்டு இருக்கோம். அப்போ $80 பில்லியன் எவ்வளவு? 6.8 லட்சம் கோடி. 6.8 லட்சம் கோடி நம்ம வர்த்தகம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த 6.8 லட்சம் கோடியில் 25% ஏற்றுமதி இழப்பு ஏற்பட்டால் இந்த டாரிஃப்னால நம்ம இந்திய பொருள்களுக்கு ஏற்றுமதி வரியை 50% கூட்டியதன் காரணமாக இந்திய பொருட்கள் அமெரிக்காவில் அதிக விலைக்கு விற்க வேண்டிய சூழல் ஏற்படும். அப்போ அதிக விலைக்கு விற்க வேண்டிய சூழல் ஏற்பட்டால் இந்திய பொருட்கள் மற்ற நாடுகளோடு கம்பீட் பண்ண முடியாது. மற்ற நாடுகளுடைய பொருட்கள் குறைவாக இருக்கும், இந்தியாவுடைய பொருள் அதே பொருள் அதிகமாக இருக்கும்.
அப்போ இந்திய பொருட்களை வாங்கக்கூடிய டிமாண்டு குறையும், மக்கள் வாங்க மாட்டாங்க. உள்ளபடி நுகர்வோர்கள் அதை விரும்ப மாட்டாங்களே, இவ்வளவு பணம் கொடுத்து வாங்கணுமான்னு யோசிப்பாங்க. சரி, அப்போ டிமாண்டு குறைஞ்சினா என்ன ஆகும்? இங்கே சப்ளை குறையும், ப்ரொடக்ஷன் குறையும். ப்ரொடக்ஷன் குறைஞ்சினா என்ன ஆகும்? ஜாப் லாஸ் ஏற்படும், வேலை வாய்ப்பு குறையும், கம்பெனிகளை மூடணும். இதனா கிட்டத்தட்ட இப்போ 1ஆம் தேதி நடக்க போகுதுன்றாங்க சார். 25,000 பேருக்கு வேலை போகுதுன்றாங்க நாளை மறுநாள். ஆமாம், கிருஷ்ணகிரி ஒசூர் பக்கத்து அந்த அளவுக்கு வந்து வாய்ப்புகள் குறையும். ஒரு பேர் அபாயமா புரிஞ்சுக்கலாமா சார்? மிகப்பெரிய அபாயம் தான் அது, மிகப்பெரிய அபாயம். எத்தனை பேருடைய லைஃப் வந்து இன்னைக்கு கொஸ்டின்ல இருக்கு, எத்தனை பேருடைய லைஃப் இன்னைக்கு கொஸ்டின்ல இருக்கு. இவர்களுக்கு என்ன சேஃப்டி நெட்டு இந்த மத்திய ஒன்றிய அரசு உருவாக்கி கொடுத்துருக்கு சொல்லுங்க. இத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் போகுது, என்ன ஆகும்? என்ன சார் எதிர்பார்க்கலாம் நம்ம பிரதமர்? அதாவது ஒரு சின்ன ஃபர்ஸ்ட் கால் 25% ஏற்றுமதி இழப்பு ஏற்பட்டால் சரி, இந்தியாவிற்கு எவ்வளவு இழப்பு ஏற்படும் தெரியுமா? கிட்டத்தட்ட $20 பில்லியன் இழப்பு ஏற்படும். $20 பில்லியன் இது நடந்தா. ஆமாம், $80 பில்லியன் மொத்த ஏற்றுமதியில் 25% ஹிட் ஆச்சுன்னா 20 பில்லியன் காலி. 20 பில்லியன் எவ்வளவு? 1,70,000 கோடி லாஸ். முதல் கட்டம் 50% இழப்பு ஏற்பட்டால், இது எப்போ எவ்வளவு இழப்பு ஏற்படும் தெரிய போகுது. ஆமா, 50% இழப்பு ஏற்பட்டால் 3,40,000 கோடி காலி. சரி, பாதி விழுந்துடுச்சு இல்லையா? 75% இழப்பு ஏற்பட்டால் கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி காலி. அப்போ அமெரிக்காவோட வர்த்தக 5 லட்சம் கோடினா 5 லட்சம் கோடிக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய ஏற்றுமதி நிறுவனங்கள் எடுத்துக்கோங்க. டெக்ஸ்டைலு, ஃபவுண்ட்ரி, ஜுவல்லு, ஜெம்ஸு, இண்டஸ்ட்ரி, ஷீ ஃபுட்டெல்லாம் இருக்கணும், கடல் உணவு, லெதரு, எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் 5 லட்சம் கோடி வேலைவாய்ப்பு, 5 லட்சம் கோடி லாஸ்னா எங்கே போய் தாங்கிறது? இத்தனை பேரா? கிட்டத்தட்ட ஒவ்வொரு இந்தியா முழுமைக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 கோடி பேர் வேலையில் இருக்கக்கூடிய அபாயம் இருக்குது. இந்தியா முழுமைக்கு. ஆனால் தொடர்ந்து செய்திகளில் திருப்பூர்னு போட்டுகிட்டே வராங்களே. தமிழ்நாடு பிகாஸ் திருப்பூர் தான் இன்னைக்கு இந்தியாவிலேயே வந்து 45,000 கோடி எக்ஸ்போர்ட் வந்து பின்னலாடையிலையும் அப்பேரல்ஸ் அண்டு பின்னலாடை உற்பத்தியில் 45,000 கோடி டேர்ன் ஓவர் பண்ணுறாங்க திருப்பூர் மட்டும். அந்த 40,000 கோடியில் கிட்டத்தட்ட 15,000 கோடி எக்ஸ்போர்ட் அமெரிக்காவுக்கு மட்டும் போகுது. 12,000 15,000 கோடி போகுது. ஒரு டேட்டா ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன், இந்த எவ்வளோ ஒவ்வொரு செக்டார் எவ்வளோ பாதிக்கும்னு. அப்படி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் செக்டார் வைஸாக பார்ப்போம். சரி, நிட்வேர் அண்ட் அப்பேரல் திருப்பூர், ஸ்பில் ஓவர் டு கோயம்புத்தூர், ஈரோடு, இது இந்த ஏரியா. சரி, இதில் மட்டும் கிட்டத்தட்ட 12,000 கோடி வருஷத்துக்கு அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் ஆகுது. 30% ஆஃப் திருப்பூர் டோட்டல் 30% ஆஃப் திருப்பூர்ஸ் வந்து டோட்டல் எக்ஸ்போர்ட். தமிழ்நாட்டுடைய எக்ஸ்போர்ட்டில் 40,000 கோடி, இந்தியாவுடைய அது வந்து 40,000 கோடி. தமிழ் இதில் மட்டும் திருப்பூர் மட்டும் 40,000 கோடிக்கு ஏற்றுமதியை பண்ணுது. திருப்பூர் மட்டும் அதில் 12,000 கோடி அமெரிக்காவுக்கு மட்டும் பண்ணுது. 30% அமெரிக்காவுக்கு மட்டும் பண்ணுது. அப்போ அது லாஸ் ஆகுதா? அதுலேயே 40 to 70% ஷார்ட் டேர்ம் வால்யூம் ஹிட் ஆச்சுன்னா ஆர்டர் ஹால்ட் ஆயிரும், ரீநெகோஷியேட் பண்ண வேண்டியது இருக்கும், ஆர்டரை ரீரூட் பண்ணணும், வேறு கண்ட்ரிக்கு அனுப்பணும், ஆர்டரே வந்து எடுக்காமல் போயிடுவாங்க. இப்படியெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட எக்ஸ்போர்ட் லாஸ் மட்டும் 4,800 8,400 கோடி. இதில் மட்டும் எக்ஸ்போர்ட் லாஸ் குறைஞ்சது சொல்கிறேன், குறைஞ்சது 12,000 கோடி. அதில் எவ்வளோ தான் ரீரூட் பண்ணுவீங்க, எவ்வளோ தான் விலையை குறைப்பீங்க, எவ்வளோ வந்த விலைக்கு போகுதுன்னு போட்டு அனுப்பியாவது போட்டு கிளியர் ஆகட்டும் ஸ்டாக்கு அப்படின்னு போடுறவங்க இப்படிலாம் போட்டிங்கன்னா 8,000 கோடி 8,400 கோடி போகும். திருப்பூரில் மட்டும் 6 லட்சம் பேர் டைரக்ட் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. 6 லட்சம் பேர். அதில் 30% சேல்ஸ் லாஸ் ஆச்சுன்னா, யூஎஸ்க்கு போகிற சேல்ஸ் லாஸ் ஆச்சுன்னா 1.8 லட்சம் பேர் இதில் வேலை வாய்ப்பு இழப்பாரு. வேலை இல்லாமல் போயிடும். வேலை இல்லாமல் 1,80,000 பேருக்கு வேலை இல்லாமல். நான் இன்னும் புரிதலுக்கு கேட்குறேன் சார். நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அந்த 1 லட்சத்து பேருக்கு வேலை போகுதுன்னா அதுக்கு பின்னாடி குடும்பத்தையும் யோசிக்கணும். ஆமாம், குடும்பமும் இருக்க. ஒவ்வொரு குடும்பமும் 1,80,000 பேருக்கு வேலை வாய்ப்பு போச்சுன்னா குடும்பத்துக்கு 3 பேர்னா கூட 3 பேர் 9 லட்சம். 2 பேர்னே வச்சுக்கோங்க, 2 பேர்னே. ஏன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வேலை பார்ப்பாங்க. அப்போ அவங்க 2 குழந்தைங்க இருக்கும். அப்போ ஆளுக்கு ஒன்று வச்சுக்கிட்டா கூட 2 பேருக்கு போட்டால் கூட அப்படியே டபுள் ஆகிடும். அப்படியே 40% 70 30% ஹிட் ஆனால் சொல்கிறேன். 40% 70% வால்யூம் ஹிட் ஆச்சுன்னா கிட்டத்தட்ட 72,000 1,26,000 பேர் டைரெக்டாக வேலை வாய்ப்பு இழக்கும். இவ்வளவு பேர் வேலை வாய்ப்பு இழக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து
என்ன சார் எதிர்பார்க்கலாம்? நம்ம பிரதமர் கிட்ட என்ன சார் எதிர்பார்க்கலாம்? இது வந்து நிட்வேர் மட்டும், நிட்வேர் அப்பேரல் மட்டும். ஓ, இது ஒண்ணு மட்டும். ஆமா, லெதர் குட்ஸ் பார்ப்போம். லெதர் குட்ஸ், ஃபுட்வேர். சரி. இது எங்க இருக்கு? வேலூர், ஆம்பூர், இந்த ஒசூர், கிருஷ்ணகிரி எல்லை, பெல்ட், அப்புறம் சென்னை, செங்கல்பட்டு, இந்த ஏரியா. இதுல மட்டும் கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா 47% ஆஃப் இந்தியாஸ் லெதர் எக்ஸ்போர்ட்டு. யூஎஸ் ஷேர் மட்டும் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 20.9%. 47ல. ஆமாம், 47% இந்தியாவில். சரி. நம்ம தமிழ்நாடு மட்டும் இந்திய லெதர் எக்ஸ்போர்ட்டில் யூஎஸ்க்கு மட்டும் எவ்வளோ அனுப்புகிறோம் அப்படின்னா 20% அனுப்புகிறோம். 20. மொத்தம் 40%, 47% எக்ஸ்போர்ட், லெதர் எக்ஸ்போர்ட். அதில் சரி பாதிக்கிறது. அதில் 20% அமெரிக்காவுக்கு மட்டும் போகுது. அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 0.45 பில்லியன், 3800 கோடி லாஸ். இந்த தொழிற்சாலையும் லெதர் 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 தொழிற்சாலை. அதில் 30% 60% வால்யூம் ஹிட் ஆச்சுன்னா இதில் இது வந்து டோட்டல் லாஸ். சரி. அதில் 30% வால்யூம் ஹிட் ஆகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 2300 கோடி லாஸ். அதில் எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு? டிஎன் லெதர் செக்டார் 2 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு. டிஎன் லெதர் செக்டார் மட்டும் தமிழ்நாட்டில் லெதர் உற்பத்தியில் 2 லட்சம் தொழிலாளர்கள் இருக்காங்க. யூஎஸ்ல வந்து 21% ஹிட் ஆச்சுன்னா கிட்டத்தட்ட 41,800 பேர் இதில் வேலை வாய்ப்பு இழப்பாங்க. இதனால 30 to 60% ஹிட் ஆச்சுன்னா கிட்டத்தட்ட 12,500லேருந்து 25,000 கோடி இதனுடைய லாஸ். எவ்வளோ ஆச்சு? 12,500லேருந்து 25,000 வந்து லாஸ் ஆகும். அடுத்து நீங்கள் எடுத்துக்கோங்க, என்ஜினியரிங் குட்ஸ், மெஷினரி, பம்ப்ஸு, மெட்டல் ப்ராடக்ட்ஸு, கோயம்புத்தூர், திருச்சி, சேலம், இந்த 3 ஏரியா. இந்தியா இன்ஜினியரிங் எக்ஸ்போர்ட் அமெரிக்காவுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 20 பில்லியன், 19.15 பில்லியன். சரி. கிட்டத்தட்ட அமெரிக்காவுக்கு மட்டும். தமிழ்நாடு வந்து 15% ஆஃப் இந்தியாஸ் இன்ஜினியரிங் எக்ஸ்போர்ட் தமிழ்நாடு பண்ணுது. சரி. இந்தியாவிலேயே 15% தமிழ்நாடு எக்ஸ்போர்ட் பண்ணுது. சரி. அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு யூஎஸ்ஆல ஏற்படக்கூடிய இழப்பு 24,000 கோடி. இன்ஜினியரிங் ஃபீல்டு 24,000 கோடி. இதில் இஇபிசி, ஃப்ளாக்ஸ், மெட்டல் ரிலேட்டட் ஐட்டம்ஸ் அதுதான் கோராக ஹிட் ஆகுது. இஇபிசி, ஃப்ளாக்ஸ், மெட்டல்ஸ் அண்டு அதர் ரிலேட்டட் ஐட்டம் இதுதான் கோராக ஹிட் ஆகுது. இது மட்டுமே 5 பில்லியன் ஆஃப் இந்தியா யூஎஸ்க்கு போகிறது. 5 பில்லியன் அளக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு 15% ஷேர்னு வச்சுக்கிட்டிங்கன்னா 20 to 40% வால்யூம் ஹிட்டு, லாங்கர் கான்ட்ராக்டு, பார்ஷியல் பாஸ் த்ரூ, இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா 2,500 கோடி லாஸ். 2,500 கோடி லாஸ். ஜாப்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது வந்து சப் செக்மெண்ட்டு. ஏன்னா இண்டஸ்ட்ரியில் வந்து சப் செக்மெண்ட் இருக்கும், இருக்கும், எம்எஸ்எம்இ இருக்கும். நிறுவனம் இருந்தாலே அது தொடர்ந்து பக்கத்தில் ஸ்கில்டு லேபரு, எம்எஸ்எம்இ இவங்கெல்லாம் பாதிக்கப்படுறாங்க. இதில் கன்சர்வேட்டிவாக எஸ்டிமேட் போட்டால் கூட கிட்டத்தட்ட 30,000 பேர் இந்த சிறு குறு தொழில்கள்லாம் பாதிக்கப்படும். ஆமாம், லே ஆஃப் ஆகும். 30,000 பேர் லே ஆஃப் ஆகும். 30,000 பேர் லே ஆஃப் ஆச்சுன்னா எம்எஸ்எம்இ டென்சிட்டி, இது ஆர்டர் பைப்லைன், இதெல்லாம் பார்த்து 30,000 பேருக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் போகும். இது வந்து இந்த செக்டர் இன்ஜினியரிங் குட்ஸ். சரி. ஹோம் டெக்ஸ்டைல், மேடப், திருப்பூர், கரூர் லிங்க்டு யூனிட்ஸ் வித்தின் தமிழ்நாடு சப்ளை செயின்குள்ளே மட்டும். இது மட்டும் அமெரிக்காவுக்கு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா யூஎஸ் டேக்ஸ் ஆஃப் இந்தியாஸ் அப்பேரல் அண்டு ஹோம் டெக்ஸ்டைல் பாஸ்கெட். அமெரிக்கா இந்தியாவினுடைய ஹோம் டெக்ஸ்டைல் பாஸ்கெட்டில் பாதி எடுக்குது. டிஎன் மேடப் வந்து எவ்வளோ இருக்குது? திருப்பூர் சப்ளை செயினில் மட்டும் கிட்டத்தட்ட 3,000 கோடி எக்ஸ்போசர் இருக்குது. 3,000 கோடி எக்ஸ்போசர் இது மட்டுமே. இதில் 40% 60% ஹிட் ஆச்சுன்னா சரி 3,000 கோடி எக்ஸ்போசர் இருக்குது. சரி. 3,000 கோடி ஏற்றுமதி இருக்குது. சரி. அதில் 40% 60% ஹிட் ஆச்சுன்னா ரீட்டைல், சுவிட்ச் ரிஸ்க், இதில் என்ன ஆகும்? 1,800 கோடி லாஸ். சரி. இதில் மட்டும் 1,800 கோடி லாஸ். சரி. ஸோ 8,000லேருந்து 18,000 ஹையர், அதிகமாக ஃபீமேல் தான் அதிகம், இதில் மகளிர் தான் அதிகம். சரி. இதில் 8,000லேருந்து 18,000 பெண்கள் வேலை இழப்பார்கள். இதுக்கு அடுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்பைசஸ், டர்மரிக், ஈரோடு. சரி. ஈரோடு பெல்ட்டு. யூஎஸ் வந்து மிட் டயர் பையர், தமிழ்நாடு மிட் டயர் பையர் யூஎஸ் தான். அவன் எவ்வளோ பண்ணுறான்னா 400 கோடி எக்ஸ்போசர். 400 கோடிக்கு 250லேருந்து 400 கோடி வரைக்கும் எக்ஸ்போர்ட் ஆகுது. சரி. இதில் 10லேருந்து 25% ஹிட் ஆச்சுன்னா ஒரு பிராட் எஸ்டிமேட்டு எத்தனைக்கு டிமாண்டு வந்து ஸ்ட்ரிக்டாக இருந்துச்சுன்னா 100 கோடி லாஸ். 100 கோடி லாஸ். மோஸ்ட்லி விவசாயிகள்,
விவசாயிகளை கேட்கவே நான் எவ்வளோ பேர் வேலை இழப்பாங்க, எவ்வளோ பேருக்கு வருமானம் இல்லாம ஏற்கனவே கடனில் தான் இருப்பாங்க அவங்க. ஆமாம். ஸோ அப்போ இண்டிகேட்டிவாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஃபஸ்ட் இயர் ஸ்டாக் இந்த வருஷத்தில் மட்டும் நம்மளுக்கு கிட்டத்தட்ட 15,000 கோடி எக்ஸ்போர்ட்டு ரிஸ்கில் இருக்குது. 2 லட்சம் டைரக்ட் ஜாப்ஸ் வந்து ரிஸ்கில் இருக்குது நேரடியாக. அப்பேரல், லெதரு, பெல்ட்டு, திருப்பூர், வேலூர், ஆம்பூர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக பாதிக்கப்பட போகுது. சரி. இன்டைரக்ட் ஜாப்ஸ் இது தாண்டி இன்டைரக்ட் ஜாப்ஸ் டிரான்ஸ்போர்ட்டு, பேக்கேஜிங், டையிங், கெமிக்கலு, லாஜிஸ்டிக்ஸு, கேட்ரிங்கு, ஹோட்டல்ஸு இதெல்லாம் பார்த்தா 60 to 80% டு டைரக்ட் இம்பேக்ட். இந்த 3 கிளஸ்டரில் மட்டும் இதெல்லாம் சேர்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3.6 லட்சம் பேர் மொத்தம் வந்து வேலை இழப்பார்கள். தமிழ்நாட்டில் மட்டும் 3.6 லட்சம் பேர் வேலை இழப்பாங்க. மோசமான நிலைமை. விஜய் மாநாட்டுக்கு போன 3,60,000 பேர் அளவுக்கு வேலை இழப்பாங்கன்னா பார்த்துக்கோங்க. ஓகே, இது எல்லாமே ஒரு குடும்பத்தை நம்ம வச்சு யோசிக்கணும் இல்லையா? ஒரு குடும்பம் இருக்குங்க, எல்லாருக்கும் குடும்பம் இருக்கு. அப்போ இதுக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இது வந்து ஏன் எடுக்கணும், இதை வந்து எப்படி பண்ணணும், திருப்பூர் பேஸ் லைனு, யூஎஸ் ஷேரை பார்த்தீங்க ஒவ்வொன்றையும் நீங்கள் பார்க்குறப்ப நம்ம என்ன பண்ணினால் இதை நம்ம ஈஸ் அவுட் பண்ண முடியும் அப்படின்னு பிளான் பண்ணணும். இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் இந்தியாவும் ஒன்றிய அரசும் இதுக்கான நடவடிக்கை எடுக்கணும். முதலமைச்சர் ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு சார். முதலமைச்சர் கோரிக்கை வச்சிருக்காரு. முதலமைச்சர் கோரிக்கையை ஏற்றுக்குவார். அவர் என்ன எதிர்பார்க்கலாம் சார்? இந்த நிலைமை எப்படி கையாள்வார்னு நினைக்கிறேன். ஒன்றும் பண்ண முடியாது. 7 இருப்பாங்க, பதில் சொல்ல மாட்டாங்க. நீங்க செத்தவன் தான் வேலையில பெரிய பொறுப்பு இருக்குல்ல சார் பிரதமர் அவர்களுக்கு. என்ன பொறுப்பு இதுதானே சார் சவால். இதுல எதிர்கொள்றதானே சார் பிரதமர். எதிர்கொண்டா தானே பிரதமர். எது பேசாம விட்டுறேன், வேற ஏதாவது பிரச்சனையை கிளப்பி விட்டா, ஏதாவது அமைச்சர் அரெஸ்ட் பண்ணுவோம்னு சொல்லி ஏதாவது கிளப்பி விட்டா, அதுக்கேற்ற சட்டம் தயாராகிட்டு இருக்கு. சட்டம் ஒழுங்கு ஏதாவது சொல்லி விட்டா முடிஞ்சு போச்சா இல்லையா? அப்போ இதை பற்றி கேட்க மாட்டாங்கல்ல. அப்போ செத்தவன் தானே. வேலையில் இருந்தவன் தான். கம்பெனியை மூணு வந்தான். பேங்க்கில் திவால் ஆனவன் தான். எத்தனை குடும்பம் நடுத்தருவுக்கு வரும்? இதை கேள்வி கேட்கறதுக்கு பதில் சொல்கிறதுக்கு யார் இருக்கா? சரி, நடவடிக்கை எடுக்கணுன்றது நம்மளுடைய ஆசை. சரி, இது என்ன எடுத்தால் சரி பண்ண முடியும்? இப்போ இவ்வளோ இழப்பு இருக்குன்னு சொல்லிட்டோம், என்ன எடுத்தால் சரி பண்ண முடியும்? கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ஃபிஷிங் செக்டாரை சொல்லலாம். நான் ஃபிஷிங் செக்டார் எடுத்துக்கிட்டிங்கன்னா மரைன், பவுல்ட்ரி அண்டு மீட்டு, இந்த 3 செக்டார் எடுத்துக்கோங்க. இது எடுத்துக்கிட்டிங்கன்னா மரைன் ப்ராசஸ்டு ஃபிஷ் மைல்டாக ஹிட் ஆச்சுன்னா 25% ஏற்றுமதி குறைஞ்சுன்னா கிட்டத்தட்ட $65 மில்லியன் காலியாகும். $1 மில்லியன் $8 கோடி. $1 மில்லியன் $8.5 கோடி. $65 மில்லியன் அடி மைல் 25% ஹிட் ஆச்சுன்னா. எது ஃபிஷ்ஷு மட்டும். அடுத்து நீங்கள் வந்து பவுல்ட்ரி மீட்டு, அது 7.5 மில்லியன் சரி $. டோட்டல் லாஸ் பார்த்தீங்கன்னா $72 மில்லியன். நம்ம எல்லாமே ஆண்டு ஒன்றை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா? ஆமாம். இது மைல்டு ஹிட் ஆச்சுன்னா 50% ஹிட் ஆச்சுன்னா பவுல்ட்ரி ஃபிஷ் மார்க்கெட் 50% ஹிட் ஆச்சுன்னா 130 மில்லியன் அவுட். 130 மில்லியன் அவுட். மூவேட்டை 24, 100க்கு வந்து 8 85 24 எவ்வளோ ஆச்சு? 100 கோடி காலி. 110 கோடி காலி. அடுத்து என்னது? பவுல்ட்ரியில் 15 கோடி காலி. 50% ஹிட் ஆச்சுன்னா டோட்டல் லாஸ் 145 கோடி. 145 மில்லியன். சரி. பவுல்ட்ரியில் 15 மில்லியன். ஸோ மொத்தமாக சேர்த்திங்கன்னா 145 மில்லியன் காலி. 145 மில்லியன் எவ்வளோ ஆச்சு? கிட்டத்தட்ட 100 மில்லியன் 85 கோடி. 50 மில்லியன் அதில் வந்து 42 கோடி. 85 × 42ன்னா 125 130 கோடின்னு வச்சு காலி. சிவியர் 75% லாஸ் ஆகிருச்சுன்னா 195 கோடி ஃபிஷ் மார்க்கெட்டில் மட்டும் காலி. 195 மில்லியன். ஓகே, 200 மில்லியன் வச்சுக்கோங்க. போகிற டட்டு 16 160 ஒரு 170 கோடி காலி. 75% ஹிட் ஆச்சுன்னா. சரி. பவுல்ட்ரி மீட் மட்டும் 22.5 மில்லியன் காலி. சரி. மொத்தம் 217.5 மில்லியன் வந்து இதில் காலி. இதில் 50 இப்படி பார்த்தீங்க அப்படின்னா இதில் வேலை வாய்ப்பு கிட்டத்தட்ட 145 மில்லியன் வருஷத்துக்கு ஃபிஷ்ஷு பவுல்ட்ரி மீட்டில் மட்டும் காலியாகுது. மெரைன் செக்டார் வந்து கிட்டத்தட்ட 90% லாஸ் ஆகும். 90% லாஸ் ஆகும் மெரைன் செக்டார். பவுல்ட்ரி மீட் வந்து இது வந்து கொஞ்சம் தான், கம்மியாக தான் நம்ம அனுப்புகிறோம். அதனால் அது அவ்வளோவா இருக்காது. சரி. ஃபிஷ்ஷு தான் அதிகமாக பாதிக்கப்படுறது. சரி. 10% தான் பவுல்ட்ரி அண்ட் மீட்டும். ஃபிஷ்ஷு தான் அதிகமாக பாதிக்கும். சரி. ஸோ இது வந்து இதெல்லாம் நம்ம வந்து பார்த்துருக்கோம்.
ஸோ இப்போ என்ன பண்ணால் அது சரி பண்ண முடியும்? அப்போ என்ன பண்ணணும்? பிரிட்ஜ் ஃபைனான்ஸ் ப்ளஸ் வேஜ் சப்போர்ட் இன் ஹாட்ஸ்பாட். ஃபினான்ஸில் இதனால் பாதிக்கப்படக்கூடிய கம்பெனிகளுக்கு ஃபினான்ஸ் கொடுக்கணும், டேக்ஸ் ரிஃபார்ம் கொண்டாடணும், டேக்ஸ் கட்டு கொண்டாடணும், அவங்களுக்கு வேஜ் சப்போர்ட், அதாவது வேலைக்கு கூலி கொடுக்கக்கூடிய சப்போர்ட்டை வந்து எங்கே திருப்பூர், வேலூர், ஆம்பூர், ராணிப்பேட்டை 6லேருந்து 9 மாதத்துக்கு இன்ட்ரெஸ்ட் சப்பன்ஷன் கொடுக்கும். இன்ட்ரெஸ்ட் அவங்க வாங்கின கடனுக்கு இன்ட்ரெஸ்ட்டு வட்டியை குறைக்கணும். ஒரு வட்டியை குறைச்சி எக்ஸ்போர்ட் ஐட்டத்துக்கெல்லாம் வட்டியை குறைக்கணும். இது வந்து நம்ம இது கவர்மெண்ட் பண்ண முடியும். இஎஸ்ஐ ஸ்டைல் வேஜ் சப்சிடி ஃபார் ரீடைன்ட் ஒர்க்கர்ஸ். இஎஸ்ஐயில் ஒரு ஸ்டைல் வேஜ் சப்சிடி கொடுக்குறான். அந்த சப்சிடியை வந்து வேலை வாய்ப்பை இழக்கக்கூடிய வேலை ஒர்க்கருக்கு அந்த சப்சிடி மட்டும் கொடுக்கணும், கொடுத்து அவங்கள காப்பாற்றணும். ஆனால் வேலை வாய்ப்பை தடுக்க முடியாது, வேலை வாய்ப்பு இழப்பை தடுக்க முடியாது. அது உறுதி. அப்போ எங்கே போவான் அவன்? கொரோனாவில் அஃபெக்ட் பண்ணும்போது எல்லோரும் வேலை வாய்ப்பு இழந்தான்ல, அது மாதிரி இது அஃபெக்ட் ஆகும். இது வந்து ஒன்று. டேரிஃப் ஆப்செட்டு ஸ்டேக் ஃபார் யூஎஸ் எக்ஸ்போர்ட் லைன்ஸ். டேரிஃப் ஆப்செட் பண்ணணும். டெம்பரரி என்ஹான்ஸ் ROD TEP / ROSTCL rates by 3 to 5 pp for HS lines. அப்படின்னு என்னது? 3 to 5 pp for HS lines. அது 50% US டியூட்டி அங்கே எதுக்கெல்லாம் அப்ளை ஆகுதோ அதுக்கெல்லாம் டெம்பரரியாக என்ஹான்ஸ் பண்ணணும். எதை பண்ணணும்? ROD TEP-ஐயும் அதாவது ROSTCL-ஐயும் இவங்க வந்து கொஞ்சம் ரேட்டையும் 3 to 5 பாயிண்ட் கூட்டி கொடுக்கணும். தற்காலிகமாகனா அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு அந்த டாரிஃபினுடைய ஏற்ற இறக்கத்தை தாங்க முடியும் அவங்களால. ஓரளவுக்கு தான் எல்லாமே. ஆமாம். ஃபாஸ்ட் ட்ராக் டியூட்டி ஃப்ரீ இம்போர்ட் ஆஃப் கிரிட்டிக்கல் இன்புட் டு டிஃபெண்ட் மார்ஜின். இப்போ ஃபாஸ்ட் ட்ராக் டியூட்டி ஃப்ரீ இம்போர்ட்டுக்கு அலோவ் பண்ணணும். இந்த இது இன்புட் மெட்டீரியலை வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணுறோம், அது ஃபாஸ்ட் ட்ராக்காக டியூட்டி ஃப்ரீ இம்போர்ட்டாக பண்ணோம்னா இவங்க ஓரளவுக்கு இது 50% டாரிஃப் ஹையர்லேருந்து இவங்களை தங்களை காப்பாற்றிக் கொள்ள முடியும். அப்புறம் ரேபிட் மார்க்கெட் பைவோட் பண்ணணும். லீவரேஜ் UK FTA ஆன்கோயிங் யூரோப்பியன் யூனியன் மொபிலிட்டி டு ரீரூட் காட்டன் நிட்ஸு லெதர் ஃபுட்வேரு அண்ட் EEPC ப்ரோக்ராம்ஸ் டு பிளேஸ் பம்ப்ஸ் மெஷினரி டு ASEAN அண்ட் EU. அப்போ என்ன பண்ணணும்? இதெல்லாம் வந்து யூகேனுடைய ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை ஃபாஸ்ட் பண்ணணும். யூரோப்பியன் யூனியனுடைய மொபிலிட்டி செக்டாரில் நம்ம என்ட்ரி ஆகணும், ஃபாஸ்ட் ட்ராக்கில் கொண்டு போகணும். அது மட்டும் இல்லாமல் ரீரூட் பண்ணணும். அந்த ஐட்டங்கள் எல்லாம் ரீரூட் பண்ணி அவங்களுக்கு ASEAN மார்க்கெட்டு EU மார்க்கெட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். இதுக்கு வந்து கவர்மெண்ட்டு சப்போர்ட் பண்ணணும், ஒன்றிய அரசும் மாநில அரசும். ஆமாம். அப்புறம் பையர் அசூரன்ஸு ஃபண்டு ஒன்று கிரியேட் பண்ணணும். பையர் அசூரன்ஸ் ஃபண்டு, ஸ்மால் எக்ஸ்போர்ட் கிரெடிட் கேரண்டி டாப் அப். யாருக்கு? ஃபார் ரீநெகோஷியேட்டட் US கான்ட்ராக்ட். US கான்ட்ராக்ட் டாரிஃப் கூட்டுறதுனால ரீநெகோஷியேட் பண்ணி விலையை குறைச்சி வால்யூமை கூட்டி ரீநெகோஷியேட் பண்ணக்கூடிய கான்ட்ராக்டுக்கு பையர் அசூரன்ஸ் ஃபண்டு ஒன்று கிரியேட் பண்ணணும். சரி, அதை கிரியேட் பண்ணி கவரிங் டாரிஃப் ட்ரிவன் கேன்சலேஷன் டு கீப் சப்ளையர் பையர் டைஸ் வார்ம் அன்டில் பாலிசி கிளாரிட்டி இம்ப்ரூவ்ஸ் வர்ற வரைக்கும் உண்டாகும். இது பண்ணணும். அடுத்து என்னது? சீப்பர் லெவல் ரீஸ்கில்லிங் அண்டு டெக்னாலஜி புஷ். அப்போ கிளஸ்டர் லெவலில் வந்து ரீஸ்கில்லிங் பண்ணணும். ரீஸ்கில்லிங் பண்ணி சப்சிடைஸ் டிஜிட்டல் சாம்பிளிங், 3D டிசைனு, ஸ்மால் லாட் குயிக் ரெஸ்பான்ஸ், இதெல்லாம் வந்து அப்பரல் லெதரு, அப்புறம் UL லிஸ்டடு ANSI சர்டிஃபிகேட் கிராண்ட்ஸ் ஃபார் கோயம்புத்தூர் மெஷினரி டு எக்ஸ்பேண்ட் non-US மார்க்கெட். இதெல்லாம் பண்ணி டேக்ஸை குறைச்சி கிரெடிட் லைனை கூட்டி சப்சிடியை கொடுத்து எக்ஸ்போர்ட் இன்சென்டிவை கூட்டி இதெல்லாம் பண்ணினால் ஓரளவுக்கு இதை தாங்க முடியும். இந்த பெரும் நிறுவனமானாலும் சரி, நிறுவனத்தில் இருக்கக்கூடிய சிறு நிறுவனமானாலும் சரி, இதை செய்யணும். செஞ்சால் தான் அவங்களால வந்து தப்பி பிழைக்க முடியும். இதை செய்யுமா அரசாங்கம்? இந்த கேள்விக்கு பதில் இருக்கா? மோடி பண்ணுவாரா? மோடி பண்ண மாட்டார். தமிழ் ஸ்டாலின் பண்ணுவாரா? பண்ணணும். வேறு வழி இல்லை, பணம் இல்லை.
மோடியை எதிர்பார்த்தா நம்ம இருக்கோம், அதை பண்ணணும்னு கேட்குறோம். நிர்மலா சீதாராமன் தமிழ்நாடு வருவார், ஆனால் பண்ணுவாரா? அண்ணாமலை கோயம்புத்தூர்லேருந்து போவார், ஆனால் தமிழ்நாடு கோயம்புத்தூருக்கு பண்ணுவாரா? பிஜேபி கோயம்புத்தூர் வரையும் எல்லா பெல்ட்லேயும் ஓட்டு பர்சன்டேஜ் கூட வாங்கியிருக்கு, ஆனால் தமிழ்நாட்டுக்கு பண்ணுவாங்களா? பண்ணினால் நல்லது. உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகள் எல்லாம் போற்றக்கூடிய, பாராட்டக்கூடிய, வியக்கக்கூடிய ஒரு பிரதமர் வந்து நம்மளுடைய இந்திய பிரதமர் அப்படின்னு கடந்த காலங்களில் தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணவங்க இவங்க தான். அப்போ இந்த மாதிரியான ஒரு சிக்கலை அவர் அணுகணும் இல்லையா? அணுகிறது மூலயமா நமக்கு ஒரு லெசன் இருக்கும் இல்லையா? எப்படி அணுகிருக்காரு அப்படின்னு, எப்படி அணுகிறாருன்னு தெரியலையே அவருக்கு. இது விளங்குச்சா விளங்கலையானே தெரியலையே. அது ஒன்று இருக்கா, புரிதலோட இருக்காரான்னு வரும். ஆமாம், அவர் நிர்மலா சீதாராமன் அம்மா சொல்கிறது தானே அதை கேட்பாரு. அந்தம்மா எந்த கிரைசிஸை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க, அதுக்குள்ள வெள்ளமே வந்துருமே சார். நீங்க புரிஞ்சுக்கிறதுக்குள்ள மடையை திறந்து வெள்ளம் வந்துடும். வெள்ளம் வந்து போனால் போயிட்டு போகிறாங்க, செத்துட்டு போகிறாங்க, அழிஞ்சா அழிஞ்சிட்டு போகிறாங்க. அவங்களுக்கு ஜிஎஸ்டி வருது, பணம் வருது, லோனு 20 லட்சம் கோடி 200 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சுருக்காங்க. அவங்க எங்கெல்லாம் பாலம் கட்டுறாங்களோ அத்தனை பாலம் இடிஞ்சு விழுந்துக்கிட்டு இருக்கு. இடிஞ்சு விழுந்து புது பாலம் கட்டுவாங்க, புது ஏற்பாடு கட்டுவாங்க, எல்லாம் கட்டுவாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு நான் இத்தனை லட்சம் கோடி செலவழிச்சேன்னு சொல்லுவாங்க. இந்தியா ஒரு ரெசிலியன்ட் எக்கனாமிக் பவராக மாறுச்சா? இல்லை. சரி, இந்தியா குளோபல் ஃபினான்சியல் கிரைசிஸ் வந்தாலும் தாங்கக்கூடிய பவராக மாறுச்சா? இல்லை. இந்தியாவுடைய பேங்கிங் செக்டார் வெளிநாட்டினுடைய ஒஸ்ட் அசட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகிருக்கா இல்லையா? சரி. இந்தியாவுடைய கம்பெனி அதானி அம்பானி போன்ற கம்பெனிகள் இந்தியாவுடைய பணத்தை, எல்ஐசியினுடைய பணம், எஸ்பிஐனுடைய பணம், எல்லா பேங்க்கில் இருக்கக்கூடிய பணத்தெல்லாம் வாங்கிட்டு போய் வெளிநாட்டில் போய் முதலீடு பண்ணியிருக்கான். அந்த முதலீடு திடீர்னு ஒரு நாள் காணாமல் போச்சுன்னா இந்தியன் பேங்கிங் சிஸ்டம் கொலாப்ஸ் ஆகும். அதை தாங்கிறதுக்கு இந்தியா தயாராக இருக்கா? இல்லை. இந்தியாவுடைய சேவிங்ஸ், மக்கள் சேமிக்கக்கூடிய பணம் பேங்க்கை நம்பி போக யாருமே இப்போ தயாராக இல்லை. ஏன்னா பேங்க்குக்கு போனால் இத்தனை வட்டம் தான் ஏடிஎம் எடுக்கணும், ஏடிஎம் எடுத்தால் அதுக்கு ஃபைனு, 5 முறைக்கு மேலே ஏடிஎம் எடுத்தால் ஃபைனு, ஜிபே பண்ணாலே ஃபைன், ஃபைனு, மெசேஜ் அனுப்புனா காசு, மினிமம் பேலன்ஸ் இல்லை பண்ணா காசு, இப்படி போட்டு மக்களை வாட்டி வதைத்து 36,000 கோடியை மக்கள்கிட்ட இருந்து பிடிக்கியது பேங்கிங் செக்டார். பேங்கிங் செக்டார் இன்னைக்கு இருக்கு. ஆனால் அந்த பேங்கிங் செக்டார் ஒரே நாளில் காணாமல் போச்சுன்னா இதை தாங்கக்கூடிய வல்லமை பேங்கிங் செக்டாருக்கு இருக்கான்னா இல்லை. சேவிங்ஸ் நெட்வொர்க் இருக்கான்னா இல்லை. வாங்கக்கூடிய சக்தியை அதிகரிக்கணும்னா ஜிஎஸ்டியை குறைக்கணும். ஒட்டு மொத்தமாக 8% தான் ஜிஎஸ்டி அனைத்து பொருட்களுக்கு இருக்கணும். சரியோ? நீ 8%, 18%, 20%, 40%, 48% வரைக்கும் நீ திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க. பிரெட்டுக்கு தனி, ஜாமுக்கு தனி, முட்டைக்கு தனி. எப்படி வந்து நீங்கள் வந்து இந்த வாங்கும் சக்தி அதிகரிப்பீங்க? வாங்கும் சக்தி அதிகரிக்கலைன்னா எப்படி ப்ரொடக்ஷன் கூடும்? ப்ரொடக்ஷன் கூடலை அப்படின்னா பொருளாதாரம் எப்படி உயரும்? பொருளாதாரம் உயரலை அப்படின்னா வந்து எப்படி வந்து நீங்கள் வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் உங்களுக்கு வரும்? இந்தியாவுடைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் அதிகமாக கூட்டணும்னா எக்ஸ்போர்ட் ஏர்னிங்ஸில் தான் வரும், ஏற்றுமதியில் தான் வரும். ஏற்றுமதியில் வர்றதுக்கு ஆராய்ச்சிக்கு எவ்வளவு இந்தியா முதலீடு பண்ணியிருக்கு? 0.6 to 0.7% ஆஃப் ஜிடிபி தான். ஆனால் 3%லேருந்து 4% ஜிடிபியை எந்த நாடு ஆராய்ச்சிக்கு முதலீடு செய்கிறதோ, ஆராய்ச்சிக்கு R&Dக்கு, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இனோவேஷன் மார்க்கெட்டுக்கு முதலீடு செய்கிறதோ அந்த நாடு மட்டும்தான் இப்படிப்பட்ட பொருளாதார தடைகளை எல்லாம் தாங்கி நிற்கக்கூடிய வல்லமை பெற்ற நாடாக மாறும். அதுக்கு இந்த அரசுக்கு அந்த புரிதல் இருக்கும் இல்லையா? ஆளுகிற அரசுக்கு அந்த புரிதல் இருக்கும். இந்த புரிதல் இருக்கா இல்லையானே தெரியல. அதுவே தெரியல. இந்த புரிதலை வந்து இருந்திருந்தா ஏன் இவ்வளவு நாள் இப்போ 10 வருஷமா இப்போ இந்தியா வந்து இந்த நிலைமைக்கு ஆளாக இருக்கும்? ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் 10 வருஷமா 600 பில்லியன் தான் இருக்கு, கூடவே இல்லை. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் $80 பில்லியன் தான் உள்ள வருது. ஆனால் என்ஆர்ஐ ஃபாரின் ரெமிட்டன்ஸ் 100 பில்லியன் வருது. வெளிநாட்டில் வாழக்கூடிய என்ஆர்ஐ இந்தியாவுக்கு அனுப்புகிற பணம் 100 பில்லியன் வருஷத்துக்கு. ஆனால் வெளிநாட்டில் மோடி 150 நாடுகளுக்கு போய் எல்லாரும் கட்டிப்பிடிச்சு கொண்டு வந்த பணம் 180 பில்லியன் தான். அந்த 80 பில்லியன் எங்க இருந்து வந்துச்சு தெரியுமா? டாக்ஸ் ஹெவன்ல இருந்து வந்துச்சு. எது டாக்ஸ் ஹெவன்? மொரிஷியஸ், சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, இந்த மால்தீவ்ஸ், இந்த மாதிரி டாக்ஸ் ஹெவன்ல இருந்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? வெளிநாடுகள் இந்தியாவை இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய நம்பிக்கையான இடம்னு இன்வெஸ்ட் பண்ணலை. சரியா? அமெரிக்கன் கண்ட்ரி, யூரோப்பியன் யூனியன், OECD கண்ட்ரிஸு,
இந்தியாவுக்குள்ள இன்வெஸ்ட் பண்ணலை, சரி டெவலப்டு கண்ட்ரிஸ் இன்வெஸ்ட் பண்ணலை. சரி, நம்ம பணம் கொள்ளையடிச்ச பணம் இங்கேருந்து கவாலால போய் அங்கேருந்து ரீரூட் ஆகி இன்வெஸ்ட்மெண்ட்டாக வருது, வந்துட்டு இருக்கு. ஓ, அதுதான் 80 பில்லியன். ஓ ஓ. அப்போ என்ன ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேபிள் எக்கானமியை அவர் பில்டு பண்ணியிருக்காரு 10 வருஷத்தில். அங்கே தானே பிரச்சனை. அப்போ இந்த சிஸ்டம் மாறாத வரைக்கும், இந்த திங்கிங் மாறாத வரைக்கும், பொருளாதார சிந்தனை மாறாத வரைக்கும் எதுவும் பண்ண முடியாது. இந்த சிந்தனையை எப்படி மாற்றுறதுக்கான வழி என்ன, அதை சிந்திக்கணும். ஆனால் பிரச்சனை உறுதி, நம்ம என்ன பண்ணாலும் இப்போ பிரச்சனை எதிர்கொள்ள தயாராக இருக்கும் இல்லையா? அதில் மாற்ற வேற என்ன பண்ண முடியாது. நீ வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அனுபவிச்சு தானே ஆகணும். நமக்கான நபரா பிரதமர் இருப்பாருன்னு காப்பாற்றுறதுக்கு ஆம்புலன்ஸ் வரணும், உடனே டாக்டர்ஸ் வரணும், எல்லாம் வந்து சேவ் பண்ணாதான் அது உயிர் பிழைக்கும். ஆனால் அந்த சாவி பிரதமர் கிட்ட இல்லை இருக்கு. அது என்ன பண்ண முடியும்? எலெக்ஷன் கமிஷன் அவர்கிட்ட இருக்கு, இவிஎம் அவர்கிட்ட இருக்கு. சரி, நாட்டுடைய இடி ஐடி சிபிஐ எல்லாம் அவர்கிட்ட இருக்கு. சரி, சர்வாதிகாரம் நடக்குது. யாரை வேணாலும் அரெஸ்ட் பண்ணலாம், கைது பண்ணலான்ற மோடுக்கு போயிட்டு இருக்காரு. அங்கே உலகத்தில் இருக்க ட்ரம்ப் இந்தியாவே அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுட்டாரு. நீ பிரதமரையும் முதலமைச்சரையும் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம மோடி அலைஞ்சிக்கிட்டு இருக்காரு. பிரதமரையும் அரெஸ்ட் பண்ணுறன்ற பேரில் சரி எங்கெல்லாம் எதிர்கட்சி முதலமைச்சர்லாம் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்கிறதுக்கு நீ அலைஞ்சிக்கிட்டு இருக்க. சரி, அவன் ஒட்டுமொத்த இந்தியாவை அரெஸ்ட் பண்ணி கீழே காலடியில் உள்ள வச்சுட்டானே. சரி, என்ன ஏதாவது பேசுவாரா சார்? நம்ம பிரதமர் ஏதாவது பேசுவாரா? ட்ரம்ப் கிட்ட பேசி ஏதாவது என்னதான் முடிவுன்னு கொண்டு வரது வாய்ப்பு உண்டு? ட்ரம்ப் தான் ஃபோன் பண்ணால் இவர் 4 வட்டம் எடுக்கலன்னு அவர் சொல்கிறாங்க. ஃபோன் எடுக்கலாம்ல, ஒருவேளை டிரான்ஸ்லேட்டர் இல்லையோ என்னமோ, அந்த அவர் பேசுறது இவருக்கு புரியாது, இவர் பேசுறது அவருக்கு புரியாது. சரி, அது இல்லையே நம்ம தெரியல. அப்படியே பேசி இது வரைக்கும் ஒரு ட்ரம்ப் ஆப்கி பார் ட்ரம்ப் சர்க்கார்னு பேசி என்னத்தை சாதிச்சிட்டாரு. மோடி ட்ரம்ப் என்னுடைய ஃப்ரெண்டு அப்படின்னு இவர் சொன்னார். ஃப்ரெண்டு தான் 50% வரி விதிச்சிருக்காரு. அந்த ஃப்ரெண்டு தான் 18% வரி பாகிஸ்தானுக்கு, இந்தியாவுக்கு 50% வரி விதிச்சிருக்காரு. சிங்கப்பூருக்கு 10% வரி வச்சிருக்காரு. 0 கிரெடிட் இருந்ததை 10% வரி வச்சிருக்காரு. இந்தியா மேலே இவ்வளோ கோபமாக இருக்காரு, இவ்வளோ கோபம் இருக்கு. அதனால தான் மோடி போனப்போ வாசலில் கூட வந்து வரவேற்காமல் போனார்ல ட்ரம்ப்பு. எல்லா அதிபர்களையும் வரவேற்றவர், மோடியை வரவேற்க வரல. அப்போ என்ன அர்த்தம்? ஒரு நாட்டினுடைய தலைவருக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு, அந்த நாட்டை அந்த தலைவர் எவ்வாறு வளப்படுத்தி இருக்கிறார், அந்த நாட்டை அந்த தலைவர் எவ்வாறு பொருளாதாரத்தில் உயர்த்தி இருக்கிறார், அந்த நாட்டை அந்த தலைவர் எவ்வாறு அறிவு சார்ந்த நாடாக மாற்றி இருக்கிறார் அப்படின்னு எடுத்தா மோடி எதுலையுமே வரமாட்டார், லிஸ்ட்லேயே வரமாட்டார். இந்த நாட்டை மதவாத நாடாக மாற்றி இருக்கிறாரா அப்படின்னு கேட்டால் ஃபர்ஸ்ட் வந்துடுவாங்க. இந்த நாட்டை கலவர பூமியாக மாற்றி இருக்கிறாரா மணிப்பூரில் ஃபர்ஸ்ட்டில் வருவார். இந்த நாட்டை மதத்தால் பிரித்தவரா அப்படின்னா ஃபர்ஸ்ட்டில் வருவார். அப்புறம் எப்படி மதிப்பான் வெளிநாட்டுக்காரன் இந்திய பிரதமரை? நீங்களா சொல்லிக்கிற வேண்டியதான் விஸ்வகுருன்னு. ஒரு நாடு எப்போ மதிக்கப்பட்டது? 2 சமூகத்தில் தான் இந்தியா மதிக்கப்பட்டது. ஒன்று 1991 இந்தியாவுடைய எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ், மன்மோகன் சிங்கும் நரசிம்மராவும் பண்ண எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ்க்கு பிறகு இந்தியாவை உலக நாடுகள் திரும்பி பார்த்தது. சரி, அப்துல் கலாம் தலைமையில் அணுசக்தி வல்லமை பெற்ற நாடாக இந்தியா மாறிய போது, வாஜ்பாய் நரசிம்மராவ் தலைமையில் இந்தியா அணுசக்தி வல்லமை பெற்ற நாடாக மாறிய போது இந்தியாவை ஏறெடுத்து பார்த்தது உலக நாடுகள். 2 சம்பவம் மட்டும் நடக்கலைன்னா இந்தியா ஒரு நாடாக கூட மதிக்காது. இது வந்து பிச்சைக்கார நாடு, பாம்பாட்டி சித்தர்களை கொண்ட நாடு, மூட நம்பிக்கை கொண்ட நாடு என்று சொல்லி இந்தியாவை கேவலமாக பேசி கொண்டிருந்த உலக நாடுகள் மத்தியில் இந்தியாவை தலை நிமிரச் செய்தவர் மன்மோகன் சிங்கும் நரசிம்மராவும் வாஜ்பாயும் அப்துல் கலாம். புரியுதுங்களா? நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க? இந்தியாவை செக்யூரிட்டி கவுன்சிலில் இடம் பிடிச்சி கொடுத்தீங்களா? 155 நாடுகளை போய் கட்டுப்பிடி வைத்தியம் பண்ணி கட்டுப்பிடிச்சிங்களே, செக்யூரிட்டி கவுன்சில் இடம் கிடைச்சதா? G8 இடம் கிடைச்சதா? G20 உங்களுக்கு ரொட்டேஷனில் நீங்கள் ஒரு இது வந்தீங்கிற ஒழிய அதை கொண்டாடினீங்க. உங்களை இதில் G8 கனடாவில் கூப்பிடவே இல்லையே. நீங்களே வம்பா போய் இன்விடேஷன் வாங்கினீங்க. அப்போ ஒரு நாடு எப்போ மதிக்கப்படும்? ஒரு நாடு பொருளாதார வல்லரசாக மாறும் பொழுது, அறிவார்ந்த வல்லரசாக மாறும் பொழுது, ஒரு நாடு தன் குடிமக்களை நாளாந்திர குடிமக்களாக நடத்தாமல் அனைத்து குடிமக்களையும் சமமாக நடத்தும் போது, ஒரு இன்க்ளூசிவ் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ஒரு நாட்டில் வரும் பொழுது, ஒரு சமூக நீதி இந்த நாட்டில் வரும் பொழுது, சமத்துவம் வரும் பொழுது, லிபர்ட்டி அண்ட் ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ராட்டர்னிட்டி அந்த நாட்டில் மலரும் பொழுது, அப்பொழுதுதான் அந்த நாடு ஜனநாயக நாடாக மதிக்கப்படக்கூடிய நாடாக மாறுமே ஒழிய மதவாதத்தையும்
ஊழலையும் நெப்போட்டிசத்தையும் எல்லாரையும் கையில் வச்சுக்கிட்டு சர்வாதிகாரம் பண்ணக்கூடியவர்கள் மத்தியில் நாடு இருக்கும் வரை இந்த நாட்டை அமெரிக்கா என்ன ஒரு அதுக்கு கீழே இருக்கக்கூடிய எந்த நாடும் மதிக்காது. தொடர்ந்து பேசலாம் சார். நன்றி சார். அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.